பைபிள் சவாலின் 207வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 148 முதல் 150 வரை வாசிப்பதன் மூலம் சங்கீத புத்தகத்தை மகிழ்ச்சியான ஸ்தோத்திரத்துடன் நிறைவு செய்கிறோம். இந்த சங்கீதங்கள் வானமும் பூமியும், ராஜாக்களும் ஜாதிகளும், இளைஞர்களும் முதியவர்களும், உயிருள்ள அனைத்து படைப்புகளும் நன்றியுள்ள இதயத்துடன் படைத்தவரை ஆராதிக்க வேண்டும் என்று அழைக்கின்றன. தேவனுடைய மகத்துவம், அவரது வல்லமையான செயல்கள் மற்றும் அவரது என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பின் காரணமாக அவர் மட்டுமே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் தகுதியானவர் என்பதை இவை நினைவூட்டுகின்றன. சங்கீத புத்தகத்தின் முடிவை அடையும் இந்த நாளில் வாழ்க்கையின் எந்த காலமாக இருந்தாலும் ஸ்தோத்திரத்தை நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றும்படி நாம் ஊக்கப்படுத்தப்படுகிறோம். நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் தேவனுடைய பரிசு, அவரை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. இன்று சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கட்டும் என்ற அறிவிப்புடன் ஆராதனையால் நிரம்பிய இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 207 of the Bible Challenge. Today we complete the beautiful book of Psalms by reading Psalm chapter 148 to 150. A powerful ending filled with joyful praise to the Lord. These psalms call all creation, heaven and earth, kings and nations, young and old, and every living creature, to worship the Creator with thankful hearts. They remind us that God alone is worthy of all honor, glory, and praise because of His greatness, His mighty works, and His everlasting love. As we reach the end of Psalms, we are encouraged to make praise a daily part of our lives. No matter what season we are in, every breath we have is a gift from God and an opportunity to glorify Him. Let us begin today with hearts overflowing with worship, declaring together, "Let everything that has breath praise the Lord." Quote. சங்கீதம் அதிகாரம் 148. Psalms chapter 148. வசனம் 1. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். Verse 1. Praise ye the Lord. Praise ye the Lord from the heavens. Praise Him in the heights. வசனம் 2. அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். Verse 2. Praise ye Him, all His angels, praise ye Him, all His hosts. வசனம் 3. சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். Verse 3. Praise ye Him, sun and moon, praise Him, all ye stars of light. வசனம் 4. வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். Verse 4. Praise Him, ye heavens of heavens, and ye waters that be above the heavens. வசனம் 5. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. Verse 5. Let them praise the name of the Lord, for He commanded, and they were created. வசனம் 6. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். Verse 6. He hath also established them forever and ever. He hath made a decree which shall not pass. வசனம் 7. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகாமச்சங்களே, சகல ஆழங்களே. Verse 7. Praise the Lord from the earth, ye dragons, and all deeps. வசனம் 8. அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. Verse 8. Fire and hail, snow and vapor, stormy wind fulfilling His word. வசனம் 9. மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே. Verse 9. Mountains,
and all hills, fruitful trees, and all cedars. வசனம் 10. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. Verse 10. Beasts and all cattle, creeping things, and flying fowl. வசனம் 11. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே. Verse 11. Kings of the earth, and all people, princes, and all judges of the earth. வசனம் 12. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். Verse 12. Both young men and maidens, old men and children. வசனம் 13. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. Verse 13. Let them praise the name of the Lord, for his name alone is excellent. His glory is above the earth and heaven. வசனம் 14. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மைச் சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக, தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. Verse 14. He also exalteth the horn of his people, the praise of all his saints, even of the children of Israel, a people near unto him. Praise ye the Lord. சங்கீதம் அதிகாரம் 149. Psalms chapter 149. வசனம் 1. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. Verse 1. Praise ye the Lord. Sing unto the Lord a new song, and his praise in the congregation of saints. வசனம் 2. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். Verse 2. Let Israel rejoice in him that made him. Let the children of Zion be joyful in their king. வசனம் 3. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து, தம்புரினாலும் கின்னரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணக்கடவர்கள். Verse 3. Let them praise his name in the dance. Let them sing praises unto him with the timbrel and harp. வசனம் 4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். Verse 4. For the Lord taketh pleasure in his people. He will beautify the meek with salvation. வசனம் 5. பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். Verse 5. Let the saints be joyful in glory. Let them sing aloud upon their beds. வசனம் 6. ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும். Verse 6. Let the high praises of God be in their mouth, and a two-edged sword in their hand. வசனம் 7. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாயத் தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். Verse 7. To execute vengeance upon the heathen, and punishments upon the people. வசனம் 8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். Verse 8. To bind their kings with chains, and their nobles with fetters of iron. வசனம் 9. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. Verse 9. To execute upon them the judgment written. This honor have all his saints. Praise ye the Lord. சங்கீதம் அதிகாரம் 150. Psalms chapter 150. வசனம் 1. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். Verse 1. Praise ye the Lord. Praise God in his sanctuary. Praise him in the firmament of his power. வசனம் 2.
அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். Verse 2. Praise him for his mighty acts. Praise him according to his excellent greatness. வசனம் 3. எக்காளதொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். Verse 3. Praise him with the sound of the trumpet. Praise him with the psalterian harp. வசனம் 4. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். Verse 4. Praise him with the timbrel and dance. Praise him with stringed instruments and organs. வசனம் 5. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். Verse 5. Praise him upon the loud cymbals. Praise him upon the high-sounding cymbals. வசனம் 6. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. Verse 6. Let everything that hath breath praise the Lord. Praise ye the Lord. பைபிள் சவாலின் 207வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நாம் சங்கீத புத்தகம் முழுவதையும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம். ஆராதனையின் பாடல்கள், விசுவாசத்தின் ஜெபங்கள், துக்கத்தின் தருணங்கள் மற்றும் நம்பிக்கையின் அறிவிப்புகள் நிறைந்த ஒரு அற்புதமான பயணமாக இது இருந்தது. இந்த 150 சங்கீதங்கள் முழுவதும் தேவனுடைய விசுவாசத்தையும் இரக்கத்தையும் வல்லமையையும் மாறாத அன்பையும் நாம் அறிந்து கொண்டோம். இந்த பயணத்தில் உண்மையுடன் தொடர்ந்து இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் வாசித்த இந்த ஸ்தோத்திரங்கள் நமது அன்றாட வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். வேதாகமத்தின் அடுத்த புத்தகங்களை நோக்கி பயணிக்கும் போதும் நமது இதயம் ஆராதனையாலும் நன்றியுணர்வாலும் நிரம்பியிருக்கட்டும். சங்கீத புத்தகத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக தொட்ட சங்கீதம் இது. கமெண்டில் பகிருங்கள். தேவனுடைய வார்த்தையில் தொடர்ந்து ஒன்றாக வளர்வோம். கூப்பிய கைகள் திறந்த புத்தகம் வண்ண வேடிக்கை. Day 207 of our Bible challenge is complete. And today we have successfully finished the entire book of Psalms. What an incredible journey through songs of worship, prayers of faith, moments of sorrow, and declarations of hope. Throughout these 150 Psalms, we have seen God's faithfulness, mercy, power, and unfailing love. Thank you for faithfully walking through this journey together. May the praises we have read become the praises we live every day. As we continue into the next books of the Bible, let our hearts remain filled with worship and gratitude. Congratulations on completing the book of Psalms. Which psalm has impacted your life the most? Share your favorite in the comments. And let us continue growing together in God's Word. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.